மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். அண்ணா, யார் வேணா எந்த இயக்கத்தில் வேணா சேரலாம், அது அவங்கவுங்களோட விருப்பம். ஆனால் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்று, இது ரெண்டும் வேற இல்லை அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்கள் மேலே இருக்கிற மரியாதை மிகவும் குறைஞ்சிருச்சுங்கண்ணா. நீங்கள் 10 முறை எம்எல்ஏ ஆகிறக்கா ஒவ்வொரு தடவை உங்கள் தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது திமுக தீய சக்தி, திமுக சரியில்லை, திமுக வேற, அண்ணா திமுக வேறன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்கீங்க. அப்போ ரெண்டும் ஒன்றுன்னு தெரிஞ்சுட்டு பொய்யா சொன்னீங்க இல்லை இல்லையா? இல்லை நீங்கள் இப்போ எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருந்தாலோ, ஒருவேளை நீங்கள் இப்போ பொறுப்பில் இருந்திருந்தாலோ அதிமுக ஆட்சியை தான் தூய ஆட்சின்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்? நீங்களே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கப்போ எத்தனையோ நல்ல திட்டங்களை எடப்பாடியார்கிட்ட அனுமதி வாங்கி எடப்பாடியாரோட தலைமையில் அதை அறிவிச்சு அந்த திட்டத்தையும் பாராட்டி இது அதிமுக நல்ல ஆட்சி, தூய ஆட்சி, அம்மாவின் ஆட்சி நீங்களே சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க வேணா மாத்தி பேசலாம், ஆனால் அதிமுக தொண்டர்கள் மாத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவர் தான் கட்சி தான் அவரே போயிட்டார், கட்சி இருக்காது. நாங்கள் இதுவரைக்கும் கட்சி இருக்கிற காரணம் தொண்டர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை, இந்தியாவே திரும்பி பார்த்தது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் கட்சி தான் அவங்க போயிட்டாங்கன்னா கட்சி இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரை கட்சி இருக்குன்னா அதுக்கு காரணம் தொண்டர்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இதுவரைக்கும் அதிமுக சரித்திரத்திலேயே அதிக சீட் 75 சீட் ஜெயிச்சு எதிர்கட்சியில தலைவராக இன்னைக்கு உட்கார்ந்துருக்காருன்னா அதுக்கு யாரு காரணம்? தொண்டர்கள். அதனால அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாடி 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு யாரை நம்பி சொன்னாங்க தெரியுங்களா? மன்னிக்கவும், எந்த தனி மனிதனையும் நம்பி சொல்ல, தொண்டர்களை நம்பி தான் சொல்லியிருக்காங்க. தொண்டர்கள் தான் சும்மா கையெடுத்து கும்பிட்டு எம்எல்ஏ போறங்காட்டிக்கு ஓட்டு விழுகிறது இல்லை. தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடா போய் பூத் ஏஜென்ட் தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடுக்கா போய் இது எங்க கேண்டிடேட், ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, நாங்க இந்த நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், திமுக இந்த கெட்டதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்க வேணா சொல்லலாம் திமுக ஒன்று அதிமுக ஒன்றுன்னு, ரெண்டு ஒன்று அல்ல. திமுக குடும்ப கட்சி, அதிமுக ஜனநாயக கட்சி. திமுக அடுத்த 30 வருஷம் ஆனாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தான் ஆட்சி பண்ணணும். ஆனா அதிமுக அடுத்த 30 வருஷம் கழிச்சு யாரு வேணா இங்க இருக்கிறவங்க முதலமைச்சராக ஆக முடியும். அதிமுகவோட திட்டங்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்காக இருக்கும். திமுக அவங்க குடும்ப வளர்ச்சிக்காக தான் திட்டத்தையே பிளான் பண்ணி போடுவாங்க. எப்படி ஒரு டிவி கனெக்ஷன் எல்லாத்துக்கும் டிவி கொடுத்துட்டு கேபிள் கனெக்ஷன்ல வசூல் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக யாராவது ஒரு உறுப்பினர் தப்பு பண்ணா பயப்படுவாங்க, ஐயோ கட்சி நடவடிக்கை எடுத்துருவோம்னு அம்மாவும் தூக்கி எரிஞ்சிருவாங்க, எடப்பாடியார் தூக்கி எரிஞ்சிருவாரு. திமுக தப்பு பண்ணா அந்த ஞானசேகரனுக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால நீங்க வேணா சொல்லலாம் திமுக அதிமுக வேற இல்லைன்னு, இது ரெண்டும் வேறு வேறு. திமுக தீய சக்தி தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட 2 கோடி தொண்டர்களும் நீங்க சொல்ற தூய ஆட்சியை ஒன்றிணைந்து வேலை செஞ்சு எடப்பாடியார் தலைமையில செஞ்சார்ஜ் கோட்டையில 2026 கொடுக்க போறது உறுதி 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 என்பதை உங்களுக்கு அன்போட சொல்ற கடமைப்பட்டிருக்காங்கன்னா. நன்றி, வணக்கம்.